நடப்பு நிதியாண்டில் நாட்டின் ஏற்றுமதி சுமார் 66 லட்சம் கோடி ரூபாயை தாண்ட வாய்ப்புள்ளதாக மத்திய நிதியமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். 2023-24 நிதியாண்டில் நாட்டின் மொத்த ஏற்றுமதி 64,50,000 கோடி ரூபாயாக இருந்தது. இந்நிலையில் 2024-25 நிதியாண்டில் நாட்டின் ஏற்றுமதி 66 லட்சம் கோடி ரூபாயை தாண்ட வாய்ப்புள்ளதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். இதற்கான காரணங்களை பட்டியலிட்ட அமைச்சர், உக்ரைன், ரஷ்யா, இஸ்ரேல், ஹமாஸ் மற்றும் செங்கடல் பிரச்சினை என சர்வதேச அளவில் போர் பதற்றங்கள் தொடர்வதை சுட்டிக்காட்டினார். மேலும் நடப்பாண்டில் பல பெரிய நாடுகளில் பொதுத் தேர்தல் நடக்க இருக்கிறது என்றும் பியூஷ் கோயல் தெரிவித்தார். இருப்பினும் உலக நாடுகள் இந்தியாவுடன் வர்த்தகம் செய்ய விருப்பப்படுவதாக தெரிவித்திருக்கும் மத்திய அமைச்சர், கடந்த ஆண்டில் நடப்பு கணக்கு பற்றாக்குறை குறைந்திருப்பதாக தெரிவித்தார். மின்சார வாகனங்கள் பயன்பாடு அதிகரித்து வருவதால் கச்சா எண்ணெய் இறக்குமதி குறைய வாய்ப்புள்ளது போன்ற காரணங்களால் இந்தியாவின் ஏற்றுமதி அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார்.